பொதுவாக கார்ஸில் வந்து ஹேட்ச்பேக் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்லேருந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா சப் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த Hyundai Creta EX அப்படிங்கிற இந்த வேரியன்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காரை நமக்கு கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னாக்கா PSM அப்படிங்கிற Hyundai ஷோரூம். இது வந்து மதுரை மெயின் ரோட்ல வந்து உங்களுக்கு காரைக்குடியில் இருக்குது. ஸோ இவங்க தான் நம்ம இன்னைக்கு காரை வழங்கியிருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த Hyundai கார்ஸ் வந்து நிறையா ரிவ்யூஸ் வந்து நம்ம போட போகிறோம் வேறு வேறு வேரியண்ட்டில். எல்லாத்தையுமே எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயரி ரெட். மற்ற கலர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பல்கியான ஒரு டைப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து Hyundaiயோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்றத சொல்லலாம். நம்ம பொதுவாக இந்த கிரிட்டா காரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பல்கியான ஒரு அந்த ஃபுட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு DRL வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இங்கே வந்து ப்ரொஜெக்டர் லைட்டும், கீழே வந்து ஒரு ஹாலஜன் ஃபாக் லேம்புமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து Hyundaiயோட லோகோ வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன் மெட்டல் கலரில் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பிளேட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட் உங்களுக்கு ஏரோடைனமிக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். பேனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு பேனட். உள்ளே வந்து இன்ஸ்டலேஷனுமே வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா MPI நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின் தான் உங்களுக்கு இது வருது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக டுவெல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், அதாவது DOHC அப்படின்ற டெக்கும் இதில் வந்து சேர்ந்து வந்துடும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 115 PS, அதாவது 6300 RPM. இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 143.8 Nm, அதாவது 4500 RPM. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிலிண்டருக்குமே 4 வால்வு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வால்வு வந்து இன்டேக்கும் 2 வால்வு வந்து எக்ஸாஸ்ட்டுக்கும் இருக்கும். இது என்னன்னாக்கா ப்ராப்பரான அந்த ஏர் ஃப்ளோவையும் ஃபியூலையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இதனால என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும், கேபின் நாய்ஸ் வந்து டோட்டலாக இருக்காது, ஓவராலாகவே இருக்காது. அண்ட் இன்சுலேஷன் வேறு கொடுத்துக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்டாக தான் இந்த என்ஜின் வந்து ஓடும். அண்ட் இதோட ஃபியூவல் எஃபிஷியன்சியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே என்ஜின் தான் பார்த்தீங்கன்னாக்கா வெர்னாவிலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 4300 mm. அண்ட் இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1790 mm. இதோட ஓவரால் ஹைட் பார்த்தோம்னாக்கா 1635 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2610 mm. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிளிங்கர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து நம்ம நிறைய காசில் பார்த்தோம்னாக்கா இந்த சைட் மிரரில் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருது 205/66R16. ஸோ இந்த வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல் தான் வரும். மேலே வந்து உங்களுக்கு வந்து வீல் கப் வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வீலுமே வந்து டிஸ்க் பிரேக் வரும். ஸோ இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா R16 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த காம்பாக்ட் SUV அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிற கார்ஸுக்கு இந்த டயர் சைஸ் வந்து போதுமான அளவு தான் உங்களுக்கு. அண்ட் இந்த சைடில் இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு SUV அந்த கேட்டகரியில் வர்றதுனால உங்களுக்கு வந்து வீலோட இந்த ஸ்பேஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் டியூவல் டோன் இப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு டியூவல் டோன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு கன்மெட்டலில் ஒரு கிளாஸி டைப்பில் ஒரு கிளாடிங் வந்து ஒன்று அங்கே ஃப்ரண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த பின்னாடி டயருக்குமே இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல், இது வந்து 50 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கிடச்சிது. இங்கேயுமே வந்து ஒரு டைலைட் உங்களுக்கு கொடுத்துறாங்க. இதில் டீஃபாகரோ வைப்பரோ வாஷரோ இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டட் DRL வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே ஒரு ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா அதே கன் மெட்டல் மேட் ஃபினிஷிங் கலரில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் வந்துருக்கு. இந்த கிரிட்டாவோட கீ பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து லாக் அண்ட் அன்லாக் அப்புறம் பூட் ரிலீஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளிப் கீ வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 433 லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த சைட்லையுமே உங்களுக்கு வந்து சின்ன ஸ்டோரேஜ் இது இருக்குது. இது வந்து ட்ரையாங்கிள் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம் சைஸ் தான். என்ன வீல் வந்து 4 வீலும் இருக்கு, அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அதோட ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பென்சில் வந்துடும். இங்கே வந்து கிரெட்டாங்கிற லோகோ வந்துருது. அண்ட் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு கிடையாது. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸுமே கிடையாது. ஸோ இந்த வேரியண்ட்டில் அது வராது. ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சராக வந்து ஆட் ஆகிட்டே போகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிஃப்ளெக்டருமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ரியரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரி அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்துருது. இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இது ஒரு ஹாட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதில் தான் உங்களுக்கு வந்து லிவர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து இது வந்து எல்லாமே ஜாயினாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும். இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை, இதில் அவ்வளோதான் ஸ்பேஸ். ரியர் சீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எஸ்யூவி, காம்பாக்ட் எஸ்யூவிங்கிற கேட்டகரியில் வரதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து உள்ளே வரலாம். ரொம்பவும் ஹெட்டை மைண்ட் பண்ண தேவையில்லை. பட் ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே வரலாம். அண்ட் சீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட் தான் கொடுத்துருக்காங்க. உட்கார்றது கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு நீ ரூம் நல்லா இருக்குது. அண்டர் தே சப்போர்ட் வந்து நீங்கள் காலை இப்படி ஃபுல்லாக நீட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அண்டர் தே சப்போர்ட் கிடைக்கும். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு மட்டும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும், சென்ட்ரல் உள்ளவங்களுக்கு வந்து நார்மல் சீட் பெல்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து ரியருக்கான ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிருது. இங்கே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், இங்கே வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபேப்ரிக் சீட் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த மாடலில், இந்த வேரியண்ட்டில். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் இது வந்து 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லக்கேஜஸ் வந்து நீங்கள் எடுத்து போகிறீங்க, 2 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து 60/40 ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஓவராலாகவே இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட்டுக்கு போவோம். அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி 90 டிகிரி அளவுக்கு ஃபுல் ஓப்பன். அண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு உட்காருவோம். அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் இப்போ நான் ரியர் சீட்டில் உட்காந்தப்போ எனக்கு ஒரு நல்ல நீ ரூம் கிடச்சிது. ஆனால் இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரும்போது நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. எனக்கு எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணாமையே தான் பின்னாடி போய் உட்காந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஃப்ரண்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ டிரைவர் சீட்டோட பொசிஷனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில் உட்காந்துருக்கீங்க. ஸோ எஸ்யூவிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹைட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்பயுமே. பேனட் விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காரணம் என்னன்னாக்கா இந்த பேனட் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, பல்கியான ஒரு ஷேப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு விசிபிலிட்டியுமே நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் வரையும் நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். நிறைய காசு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் வந்து ப்ராப்பரான லெவல் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது விசிபிலிட்டி. அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான டெட் பெடலுமே ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட டிரைவர் சீட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரைஸ்டு மிரர் வந்துருது. அப்புறம் லாக் அண்ட் அன்லாக் பட்டன், 4 பவர் விண்டோக்கான ஆப்ஷன், அப்புறம் சைல்ட் லாக்கான ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடைச்சிருது. இதில் வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம மேனுவலாக தான் ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ இதோட ஏசி வென்ட்ஸ்லாம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லீக்கான ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது கனெக்டடாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே லைனில் வராமல் இங்கே உள்ள ஏசி வென்ட் மேலேயும், இங்கே உள்ள ஏசி வென்ட் கீழேயும், அப்புறம் இங்கேயும் கீழேயும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு ரப்பர் பேடிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, மூவ் ஆகாது மொபைல்லாம் வச்சோம்னாக்கா. அண்ட் இங்கே வந்து க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேனுவல் ஏசி வென்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிடையாது. இதில் டைப் ஏ சார்ஜிங் போர்ட்டும், இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட், அப்புறம் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட், மூணுமே கிடைக்குது. இங்கேயுமே ஒரு மொபைல் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மேலே தூக்கி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது ரெகுலரான ஒரு கியர் பாக்ஸ் தான். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வந்துருது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. தென் உங்களுக்கு 3 வே சீட் பெல்ட் கிடைச்சிருது, டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும். அண்ட் இது வந்து அட்ஜஸ்டபிளும் கூட. டோர், டேஷ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. அண்டு டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்தது. மொத்தம் 6 ஸ்பீக்கர் வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் மேகசின் ஸ்பேஸ்மே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் இதோட ஸ்டேரிங் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 4 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது.
ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்கிறது காம்பேக்டான ஒரு ஸ்டேரிங் இது. அண்ட் இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக்குமே இருக்குது. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வீல். ஸோ உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவபிலிட்டியுமே வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி ஓட்டி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிமீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான மெனு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கிராஃபிக் ஒன்று. ஸோ உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பு மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மற்ற டிரைவர் அசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டிரைவர் அசிஸ்டண்ட்டு. தென் கிளஸ்டர் தீம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். டைப் ஏ, அப்புறம் வந்து இது வந்து டைப் பி, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி அப்படி மாதிரி. அப்புறம் வைப்பர் லைட்ஸ் டிஸ்பிளே அதையும் நம்ம வந்து நீங்கள் இதில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஸ் ரோட் வார்னிங், உங்களுக்கு வெல்கம் சவுண்டு, அதான் லைட்ஸுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். 7 ஃப்ளாஷ் அடிக்கணுமா, 5 ஃப்ளாஷ் அடிக்கணுமா, 3 ஃப்ளாஷ் அடிக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்க மாதிரி ஒரு சிங்கிள் லேயரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி குஷன்மே இந்த சைட் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ளாட் பாட்டம் உங்களுக்கு ஏறும்போது வந்து உங்களுக்கு காலில் வந்து உங்களுக்கு இடிக்காமல் நீங்கள் ஈஸியாகவே ஏறலாம். சீட் வந்து நல்ல ஹைட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 3 வே அட்ஜஸ்டபிள் சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது டிரைவர் சீட்டுக்கு, கோ பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 வே அட்ஜஸ்டபிள் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரெக்லைன் ஆப்ஷனும் ஸ்லைடிங் ஆப்ஷன் கிடைக்கும். இதில் ரெக்லைன் ஆப்ஷன், ஸ்லைடிங் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதில் மேனுவலாக தான் இருக்குது. எல்லாமே எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இல்லை எதுவுமே மோட்டரைஸ்டும் கிடையாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு வந்துடும். அது வந்து BS6 எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் கிடச்சிடும். ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா BS6 உங்களுக்கு கிடச்சது எமிஷன் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி 6 ஏர் பேக்ஸும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துருது. அண்ட் இதோட டிசைன் பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு டியூவல் டோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர்லையும் பார்த்துக்குங்க, டேஷ்போர்ட்லையும் பார்த்துங்க, டியூவல் டோன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலரில் ஒரு ரிம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில் வேற என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னாக்கா ABS, ESP இந்த மாதிரி என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் டோட்டலாக பார்க்கலாம்.